ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா? இந்த ராஜேஸ்வரி இருக்கா இல்லையா, அவந்துக்கிட்டு அவளுக்கு ஒட்டு கேட்குற புத்தி இருக்கோ இல்லையா, அது அப்பாற்பட்ட விஷயம். ஆனால் இந்த நாகவும் மல்லியும் எப்போ பார்த்தாலும் ஏதாச்சும் ஒன்று அப்படியே ரகசியமாக பேசிக்கிட்டே இருக்காளுங்களே, அது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே குழப்பமாக இருக்குது. சரி, நமக்கு என்ன போச்சு, அதுங்க ஏதாச்சும் பேசின்னு போதுங்க, அது வீணாக போனதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி அமைதியாக தான் போயிட்டுருக்கா. ஆனாலும் அவள் ஏதோ ஒரு விஷயத்துக்காக அழுந்துட்டுருக்கா. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். வெண்பா காணாமல் போயிட்டான். வெண்பாக்காக இப்படி கதறி கதறி அவள் எதுக்காக தான் இந்த மாதிரி நீலி கண்ணீர் வடிக்கிறாளோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு அவள் வேலையை பார்த்துட்டு போயிடுறான். அந்த நேரம் பார்த்து நம்ம நாகு வந்து ஜூஸ் கொண்டு வராங்க. ஏன் மல்லி எதுவுமே சாப்பிட மாட்டேங்கிற, இந்த ஜூஸ் ஆச்சு குடி, ஏன் இப்படி பண்ணுற அப்படிதோ. இல்லை, நீ என் பொண்ணு, என் உயிர், அவள் இல்லாமல் நான் எதையும் சாப்பிட மாட்டேன், எதையும் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஒரு பக்கம் அழுதுட்ருக்க. ஏன் மல்லி இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்க, தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளு. இப்போ நீ ஒன்றும் தனியாள் கிடையாது, உனக்குள்ளே ஒரு உயிர் இருக்குது, அது உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா, எதுக்காக அப்படிலாம் பண்ணிகிட்ருக்க, அந்த உயிருக்கு நீ வஞ்சனை வைக்கலாமா அப்படின்னு சொல்ல. என்னது, கர்ப்பமாக இருக்காளா, ஆடி பாவிகளா, இவ்வளோ நாள் எனக்கு இது தெரியாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வாயை பொழந்து நின்றுட்டுருக்கா இந்த ராஜேஸ்வரி. எப்படி இது நடந்திருக்கும் நமக்கு தெரியாமல், அதுவும் இந்த பொண்ணு காணாமல் போன நேரத்தில் இப்படி ஒரு இதா, ஐயோ இதெல்லாம் ரொம்ப தப்புப்பா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான யோசனையில் இருக்கா. அந்த விஜய்கிட்ட போய் ஏதாச்சும் சொல்லி அவன் மனசை குழப்பி இந்த குழந்தைய எப்படியாச்சும் கலைக்க வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவன் போய் ஹாஸ்பிட்டலில் பார்த்துங்கிறான். ஐயோ, நமக்கு வந்த சோதனையை பார்த்தியா, இப்போ ஏதாச்சும் ஒன்று பண்ணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவளோட மூளை வந்து அப்பருக்கும் டவுனுக்கும் அப்படியே தூக்கி 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 போடுது. ஐயோ, என்ன பண்ணுறது தெரியலையே, எந்த ஐடியாவும் வரலையே, நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசனைக்கு மேலே யோசனை. ஆனால் எந்த யோசனையுமே அவளுக்கு இப்போதைக்கு வரலை. அதுக்கு காரணம் அவளுடைய பழி வாங்கணும் அப்படின்ற எண்ணம் மட்டும்தான் அவளுக்குள்ளே இருக்கே தவிர மற்றபடி அவளுக்கு இந்த இது வந்து எப்படியாச்சும் கெட்டு போயிடணும் அதில் மட்டும்தான் இருக்கிறதுனால அவளுடைய எண்ணம் முழுக்க அதிலே தான் இருக்குது. சரி, இவன் அதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இல்லைன்னு தான் சொல்லணும். இன்னொரு பக்கம் வெண்பா இருந்துக்கிட்டு அங்கே அந்த ரவுடிங்கிட்ட மாட்டிக்கிட்டு படாத பாடுபட்டுருக்கா. அதுக்கு காரணம் அந்த ரவுடி பொம்பளை இருந்துக்கிட்டு அப்படி கடத்தி வச்சு ரொம்பவே பாடுபடுத்திங்கிறான். அவங்க கூப்பிட்ற இடத்துக்கு போகணும், வரணும், அவங்க சொல்கிற வேலையை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தான் பாடுபடுத்துறாங்கன்னு இல்லை. ஆனால் அந்த இடத்துல இருந்து வெண்பா தப்பிக்கிறதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணுறான். ஆனால் வெண்பாவுக்கு எந்த ஒரு சரியான வாய்ப்பும் கிடைக்கல. அதுக்காக அவள் அமைதியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதுவும் இல்லை. கண்டிப்பாக அவள் அந்த இடத்துலேருந்து ஜெயிச்சு அந்த இடத்த வந்து வெளியே வந்து தீர்வா. ஆனால் அது எப்போ நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரத்துலேயே நடக்கும். எல்லாமே டக்கு டக்கு டக்குன்னு நடக்கிறதுக்கு அது என்ன குயிஸ் ப்ரோக்ராமாக என்ன அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு அப்படியே நடந்துட்டு இருக்கிறதுக்கு எல்லாத்தையுமே கொஞ்சம் நேரம் காலம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்குது இல்லையா, அதுபடி தான் எல்லாமே நடக்கும். அதை விட்டுட்டு எல்லாத்துக்கும் அவசரப்பட்டால் எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாத்தியம் இல்லை இல்லையா. அதனால தான் இன்னொரு பக்கம் இந்த வெண்பா குட்டி இருந்துக்கிட்டு நம்ம அப்பாவை வந்து பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, நம்ம அம்மாவையும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, இவங்கக்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டு நான் படாத பாடுபடுறேன், எப்படியாச்சும் இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை படாத பாடுபடுது. ஆனால் அந்த குழந்தையால் எதுவுமே பண்ண முடியல. அதுக்கு காரணம் அந்த குழந்தை வந்து சின்ன குழந்தை, நம்ம எங்கே இருக்கோம், எப்படி இருக்கோம், என்ன பண்ணிகிட்ருக்கோம், அதை எப்படி நம்ம அப்பாவுக்கு சொல்கிறதுன்னு கூட தெரியாத அளவுக்கு ஒரு ஒரு பச்சை குழந்தை. அந்த குழந்தைக்கு போய் என்ன தெரியும். அதனால் அந்த குழந்தைக்கு நினைக்க மட்டும்தான் தெரியும், எப்படியாச்சும் இந்த இடத்த விட்டு போயிடணும்னு சொல்லிட்டு மட்டும்தான் அந்த குழந்தையோட முழு எண்ணமும் இருக்கே தவிர மற்றபடி அந்த இடத்துல இருக்க அந்த குழந்தைக்கு துளியும் விருப்பமே இல்லை. இப்போது அந்த குழந்தையோட மாஸ்டர் மைண்ட் என்ன யோசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எப்படியாச்சும் இந்த இடத்த விட்டு போயிடணும், இல்லைன்னா நம்ம வாழ்க்கையே முடிஞ்சு போயிடும், நம்ம அப்பா அம்மாவை கடைசியில் பார்க்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைக்கு ஒரு ஏக்கம் வர. இன்னொரு பக்கம் இந்த ராஜேஸ்வரி இருந்துக்கிட்டு அந்த கர்ப்பத்தை எப்படியாச்சும் கலைச்சிடணும், அந்த குழந்தை இருக்கவே கூடாது. ஏற்கனவே இவளை வந்து அந்த வெண்பா அப்படின்ற ஒரு வச்சுக்கிட்டு அவள் அம்மா அம்மா அம்மான்னு சொல்லிட்டு இவளை வீட்டை விட்டு வெளியவே அனுப்பாத வச்சுன்னுக்கிறா. இன்னொரு குழந்தை மட்டும் வந்துருச்சு, இந்த வீட்டுக்கும் அவளுக்கும் அசைக்க முடியாத ஆணிவேர் மாதிரி ஏதாச்சும் ஒரு பந்தம் வந்துடும். அதுக்கப்புறம் இந்த வீட்டை விட்டு அவள் ஜென்மத்துக்கு போக மாட்டா. அதனால் அப்படி ஒரு விஷயம் நடக்கக்கூடாதுன்னா கண்டிப்பாக அந்த குழந்தைய அழிச்சு ஆகணும்னு சொல்லிட்டு இவன் கங்கணம் கட்டி சுற்றிட்டு இருக்கா. அப்படி பாவி, இதெல்லாம் தப்பு இல்லையாடி, ஒரு குழந்தை, அதுவும் வயிற்றில் இருக்கிற குழந்தைக்கு என்னடி தெரியும், அந்த குழந்தை பச்சை குழந்தை, அது என்ன குழந்தைன்னு கூட தெரியாத இருக்கிற நேரமே அந்த குழந்தைய அழிக்கணும், இன்னைக்கு நீ எல்லாம் உருப்படிவே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திட்டணும்னு தோணாலும் என்ன பண்ணுறது, அவளுடைய எண்ணம் முழுக்க அந்த சொத்து மேலே தான் இருக்குது, அந்த குழந்தை மேலே இல்லை. அதனால தான் அவள் இப்படி ஒரு வேலையை பார்த்துட்ருக்கா. அடுத்து அந்த குழந்தைய வந்து கலைக்கிறதுக்கு வேறு ஏதாச்சும் வழி பண்ணாலா, இல்லை அந்த குழந்தை வந்து நல்ல ஆரோக்கியமாக வளரப்போகுதா அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க. தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.